அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 வரை. தியானத்திற்கான தலைப்பு உலகம் தோன்றும் முன்னே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். 1 பேதுரு 1:20. வாழ்ந்திருந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்தது. சகல சாமான்களையும் ஒதுக்கிய போது பொன் முலாமிடப்பட்ட ஒரு ஊசி என் கண்களில் பட்டது. அது இறந்து போன என் தாயாருடையது. எனக்கு தெரிந்த நாள் முதல் அந்த ஊசியை அவர் வைத்திருந்ததை நான் அறிவேன். இப்போது அதை பார்க்கும்போது என் தாயாரே என்னோடு இருப்பது போன்ற ஒரு உணர்வு. நான் பிறக்கும் முன்னரே என் தாயார் இந்த ஊசியை அவர் எனக்காகத்தான் வைத்திருந்தாரோ என்று ஒரு எண்ணம். இப்போ அது எனக்கு ஒருவித பலத்தை, மன உறுதியை கொடுத்தது. அதை பத்திரப்படுத்தினேன். நான் பிறக்கும் முன்னரே என் தாயார் எனக்காகவே அந்த ஊசியை வைத்திருந்தாரோ என்ற எண்ணமே எனக்கு மன உறுதியை கொடுத்ததாயின், உலக தோற்றத்தின் முன்னரே தேவன் நமக்காக யாவற்றையும் ஆயத்தம் பண்ணினாரே என்று எண்ணும் போது அது நமக்கு எவ்வளவு மன உறுதியை கொடுக்க வேண்டும். கடவுள் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக உலகத்திற்கு வந்த சரித்திர நிகழ்வானது தற்செயலாக நேரிட்ட ஒன்றல்ல. பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே இரத்தம் சிந்தி ஏக பலியாக கிறிஸ்து மரித்தது ஏதேனிலே மனுக்குலம் பாவத்தில் விழுந்த பின்னர் திட்டமிடப்பட்டதும் அல்ல. உலகம் தோன்றும் முன்னரே, அதாவது மனுக்குலம் படைக்கப்படுவதற்கு முன்னரே எல்லாவற்றையும் முன்னறிந்தவரும் நித்திய தேவனுமாகிய கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இரட்சிப்பின் திட்டமே கிறிஸ்துவின் பிறப்பாகும். பிரமாணங்களுடன் போராடி கொண்டிருந்த அன்றைய யூதருக்கு மேசியா வருவார் என்ற செய்தி ஆறுதலை கொடுத்திருக்கும் என்றால், வாழ்வின் பல நிலைமைகளுடன் போராடி கொண்டிருக்கும் நமக்கு இயேசு பிறந்த செய்தி இன்று உறுதியான நம்பிக்கையை கொடுக்கிறது. நான் படைக்கப்படும் முன்னரே தேவன் எனக்காக இரட்சகரை ஏற்படுத்தினார் என்றால், என்னில் அவர் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறார் என்பது விளங்க வேண்டும். அந்த இரட்சிப்பை, அநாதி திட்டத்தை இயேசு கிறிஸ்து அன்று நிறைவேற்றிவிட்டார். ஆனால் பிரியமானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? அநாதியாய் ஏற்படுத்தப்பட்ட இந்த இரட்சிப்பை நாம் அலட்சியப்படுத்தலாமா? அப்படி அல்ல என்று நினைத்தாலும் அலட்சியப்படுத்துவது போல தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருடத்தின் இறுதிக்குள் வந்துவிட்ட நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அநாதியாய் நம்மில் அன்பு வைத்த தேவனுக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? மகிழ்ச்சியையா அல்லது துக்கத்தையா? அதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்த தேவனே, உலகத்தை நீர் சிருஷ்டிக்கும் முன்னரே எங்களுக்காக ஏற்படுத்திய இரட்சிப்பை நாங்கள் இறுதி வரை காத்துக்கொள்ள எங்களை வழிநடத்தும். ஆமேன்.